இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். This video sponsored by BuyMote. Grocery shopping mobile app. Fresh everyday shopping. Easy search. Fast and secure app. Exclusive discount. Start shopping now. BuyMote. Download BuyMote app. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், இது சின்ன சைஸ் வெங்காயம், அதனால் நான் ஒரு 7 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன சைஸ். நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம்னா 3 போட்டுக்கலாம் போதும். பெரிய சைஸ் தக்காளி 3, இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன், பட்டை லவங்கம் சோம்பு கொத்தமல்லி கருவேப்பிலை, 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன். 1 kg நாட்டுக்கோழி, இது 1 kg நாட்டுக்கோழி. இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கணும். அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாட்டுக்கோழி சிக்கனை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம், பாதி அரை உப்பு போட்டுக்கோங்க. இது இப்போது நம்ம தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். சிக்கனை தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வச்சுடுங்க. 3 விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நாட்டுக்கோழி வேகும். நீங்கள் கடாயிலே வச்சிட்டோன்னா நமக்கு வேகாது. குக்கரில் நம்ம ஒரு 3 விசில் வச்சாதான் வேகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் மூடி வச்சுக்கலாம். ப்ரெஷர் போட்டு நல்லா வேகணும்னு நினைக்கிறவங்க 4 விசில் கூட வச்சுக்கோங்க. விசில் வந்த பிறகு பார்க்கலாம். சிக்கன் வெந்துட்டு இருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்படி தொட்டால் வெந்திருக்கான்னு தெரியும். அப்படி வேவலைன்னா நீங்கள் இன்னொரு விசில் கூட வச்சுக்கலாம். வெந்துட்டுருக்கு நல்லா. இப்போ நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நான் குக்கர்லேயே வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். நம்ம எண்ணெயில் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணணும். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் இதிலே வெங்காயத்திலே போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கலர் வரும்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி போட்ட பிறகு உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரலும் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்சுருந்த சிக்கனை எடுத்து இந்த கிரேவியில் போட்டு கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மீடியமான ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹை ஸ்பீடு வேண்டாம், தீஞ்சிடும். அப்போ தான் கொஞ்சம் செமி கிரேவியாக வரும். அது வரலும் நீங்கள் கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மெழுகுத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மெழுகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெழுகுத்தூள் போட்டால் தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சிக்கனுடையது. நாட்டுக்கோழி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சுவையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.